இன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால தென் மாவட்டங்களில் இருக்கிற சாஸ்தா கோவில்லாம் களை கட்டும். நான் ஒரு 4 ஐயனார் கோவிலுக்கு போயிருந்தேன். இதில் உங்கள் குலதெய்வம் இருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது ஹேமலாபாத்தில் இருக்கிற வேம்படி ஐயன் சாஸ்தா. ஏன்னா இதுதான் எங்கள் குலதெய்வம். இங்கே ஒரு வன்னி மரம் இருக்கும். இதில் வன்னி ராஜா வன்னிச்சின்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமாக ஒரு 2 சாமி இருந்தாங்க. நான் எதிர்பார்த்ததை விட ஒரு கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது எங்கள் குலதெய்வம் கோயிலில். போன வருஷம்லாம் இங்கே அசைவ சாப்பாடு தான் போட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த வருஷம் நாங்கள் இருக்கும்போது சைவம் தான் கிடச்சிது. இங்கே ஒரு ஃபேமஸான யூடியூபரை பார்த்தோம். இவங்களுக்கும் இதே தான் குலதெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவதாக நான் வந்தது பச்சை பெருமாள் ஐயனார் கோவில். இது வந்து எங்கள் அடுத்த தெருவில் தான் இருக்குது. நடந்து போகிற தூரம் தான். இந்த கோவிலுக்கு நான் மட்டும் தான் வந்தேன். இங்கே வந்து ரெனோவேஷன் ஒர்க்கு நடக்கிறதுனால கோபுரம் எல்லாமே முழுமையாக நிறைவேடலை. அதேமாதிரி இங்கே போர்டு எதுவுமே வைக்கலை. ஐயன் கோவிலுக்கு அந்த உள்ள போர்டு எதுவுமே வைக்கலை. இப்போ வேலையெல்லாம் கொஞ்சம் அரைக்குறையாக நிற்கிது. இந்த கோவிலுக்கும் நிறைய கூட்டம் வந்தது. காலையிலேருந்து வந்துட்டு போயிட்டுமா தான் இருந்தாங்க. நான் எல்லா கோவிலையும் பற்றி தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் சும்மா ஜென்ரலாக மட்டும் சொல்கிறேன். நான் ஃபுல் விளாக் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் போடுறேன். மூணாவதாக நான் போனது கோட்டைவால் ஐயனார் கோவில் உமரிக்காடு. இந்த கோவிலுக்கு போனோடனே சாப்பாடு போட்டாங்க. காலி ஆகிறதுக்குள்ளே போய் நின்றுலான்னு சொல்லி லைனில் நின்றுட்டேன். நிற்கும் போதும் ஒரே பயம், காலியாயிருமோன்ட்டு. ஆனால் கடைசியில் சாப்பிடவும் செஞ்சுட்டேன். கறி சாப்பாடு போட்டாங்க இங்கே. இந்த கோவில் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுற்றி புளிய மரம், அதுக்கு அடியில் தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே வாழைத்தோட்டம், வாய்க்கால், துறப்பு, கிணறு எல்லாமே இருக்கும் இந்த கோவிலில். முழு வீடியோ முழு டீட்டெயிலோட சூப்பராக நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து வெளியூர்லேருந்து வர முடியாதவங்களுக்காக பார்க்குறதுக்காக சும்மா அந்த வீடியோ ஜென்ரலாக மட்டும் ஷேர் பண்ணுறேன். கடைசியாக நான் போனது அழகுமுடி சாஸ்தா கோவில். இது வந்து கொஞ்சம் சின்ன கோவில் தான். இது ரொம்ப சூப்பராக அமைதியாக அழகாக இருந்தது இந்த கோவில். இங்கே வந்து ஏதோ பிரியாணி செஞ்சு சாப்பாடு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நான்வெஜ் தான் படைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாமிக்கு. இந்த கோவிலை நான் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.